தமிழரின் தலைசிறந்த பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல். வீட்டிற்கு வரும் உறவினர்களை மட்டுமல்லாது முகம் தெரியாதவர்களையும் அன்போடு உபசரித்து முகம் மலர உணவளித்து உள்ளன்போடு வழியனுப்பும் வாழ்வியலை கொண்டதே தமிழரின் பண்பாட்டு மற்றும் கோட்பாடு. அந்த உயரிய பண்பாட்டை கடல் கடந்து சென்றாலும் தமிழர்கள் மறப்பது இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர் அமெரிக்கா வாழ் தமிழர்கள். தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி அமெரிக்காவில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருவிழா இதோ உங்கள் பார்வைக்கு. சித்திரை மாதத்தின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழர்கள் கடல் கடந்து சென்றாலும் இன்னமும் நம் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மறக்காமல் தமிழ் புத்தாண்டையும் சித்திரை திருவிழாவையும் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லட் நகரில் தமிழ் புத்தாண்டு தினம் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டது என்றால் நம்ப முடிகிறதா உங்களால்? ஆனால் அதுதான் உண்மை. தமிழர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாகவும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் நோக்கத்துடனும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் ஒன்று கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அது அமெரிக்காவா தமிழ்நாடா என்ற சந்தேகம் வரும் அளவிற்கு அமைந்துள்ளது இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருவிழா. அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லட் பகுதியில் சார்லட் நகர தமிழ் சங்கம் செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் இணைந்து நடத்தும் இந்த சார்லட் தமிழ் சங்கத்தினர் சார்லட் நகரை குட்டி தமிழ்நாடாக மாற்றியுள்ளனர் என்றுதான் கூற வேண்டும். சார்லட் தமிழ் சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மற்றும் பல்வேறு தமிழர்களின் திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சார்லட் தமிழ் சங்கத்தின் 8ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா இந்த ஆண்டு மே 9ஆம் தேதி ஹிந்து சென்டர் ஆஃப் சார்லட் இல் இருக்கும் விஹார் ஹாலில் நடைபெற்றது. Rum ta dhalam ko tak tak ko da da gida ta jum ta ka jum ta takita ta da ta jum gida jum ta ta num ta rum ta takita ta da gida ta tarita ta dhanata ta runata ta dilita ta da jum. அனைவருக்கும் வணக்கம். சார்லட் தமிழ் சங்கத்தின் சித்திரை திருவிழா இன்று சீரம் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கும்மி போன்ற நிகழ்ச்சிகள் அரங்கில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம தமிழ் சங்கத்திலிருந்து இன்னைக்கு பட்டிமன்றம், ஸ்பெஷல் பட்டிமன்றம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்லாம் வராங்க. நம்ம தமிழ் சங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பான பேச்சாளர்களையும் இன்றைக்கு மேடை ஏற்றுகிறோம். காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான சிறப்பு நிகழ்ச்சிகளும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பெண்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான புடவை அணிந்து, அதுவும் அனைவரும் ஒரே வண்ணத்தில் புடவை அணிந்து நடனமாடி அனைவரையும் வியக்க வைத்தனர். பெண்களுக்கு இணையாக ஆண்களும் நடனமாடி உற்சாகத்தில் ஆழ்ந்தனர். அது மட்டுமின்றி சிலம்பம், நடனம், பாடல், நாடகம் என அவரவர் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி உற்சாகத்தில் ஆழ்ந்தனர். I like it. எதுங்க உங்க ஊத்தப்பல்லு?
ஆடல் பாடல் என்று நிகழ்ச்சி ஒருபுறம் களை கட்டினாலும் சிறுவர்களையும் இதில் இணைக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு ஓவிய போட்டிகளும் நடத்தப்பட்டன. அத்துடன் சிறுவர்களுடன் இணைந்து பெற்றோரும் நடனமாடி உற்சாகமடைந்தனர். தமிழ் புத்தாண்டு என்றால் பட்டிமன்றம் இல்லாமல் எப்படி? நகைச்சுவை நாவலர் புலவர் மா. ராமலிங்கம் தலைமையில் நமது வாழ்க்கையில் பெரிதும் மகிழ்ச்சி சேர்ப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த சித்திரை திருவிழாவிற்காகவே நாவலர் புலவர் ராமலிங்கம் குழுவினர் சார்லட் நகருக்கு வரவழைக்கப்பட்டனர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். வாகை என்ற ஒரு துறை இருக்கிறது. வாகைனா வெற்றி. தொடக்கத்திலேயே ஒரு வெற்றியை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சங்கமாக சார்லட் தமிழ் சங்கம் திகழ்கிறது. அது தமிழுக்கு வெற்றி என்று நான் சொல்றேன். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்தை சார்ந்த என் அன்பு சகோதரிகள் இதில் பங்கேற்று அவர்கள் அதை பெற்றுக்கொண்டது என்பது ஒரு தமிழ் அட்லாண்டாவுக்கும் நம்முடைய சார்லட்டுக்கும் ஒரு உறவு பாலத்தை உருவாக்கி கூறியிருப்பதாகவே நான் பெருமைப்படுகிறேன். எல்லாம் சரி, தமிழ் புத்தாண்டு என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கும் வருவது விருந்து உபசரிப்பு தானே. விருந்து இல்லாத தமிழ் புத்தாண்டா? வெறும் விருந்து அல்ல, வாழை இலை விருந்து. மணக்க மணக்க பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அதுவும் சார்லட் தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்களை விருந்து சமைத்தனர். இது சித்திரை திருவிழா 2026வது வருஷம். நான் அநேகமா பாத்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழால ஒரு 7-8 வருஷமா வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமையல் வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்களே சமைச்சு ஒரு 1000 பேருக்கு சமைச்சு சாப்பாடு போட்டு நாங்க சாப்பிடுறோம். இப்போதைக்கு என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, வெண்டைக்காய் புளி குழம்புக்கும் அவரைக்காய் பொரியலுக்கும் நாங்க காய்கறி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க. தமிழ் சங்கம் சித்திரை திருவிழா வாழை இலை விருந்து. இந்த சமையல் 10 பேருக்கோ 20 பேருக்கோ அல்ல, 850 முதல் 1000 பேர் வரை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு 1000 பேருக்கு உணவு தயாரிக்கப்பட்டது. இதில் கோதுமை பாதாம் பாயாசம், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், கோஸ் பன்னீர் பொரியல், மோர் மிளகாய், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, மஷ்ரூம் பிரியாணி, கத்தரிக்காய் பொரியல், பீட்ரூட் ரசம், அவரைக்காய் பொரியல், கீரை கூட்டு, நெய் பருப்பு, மேங்கோ புளிச்சேரி, தயிர் பச்சடி, பாதாம் அல்வா, சாம்பார், வடை, பாயாசம் இப்படி 32 வகை பதார்த்தங்களை செய்து அசத்தினர். இந்த வகையான உணவுகளை தலைவாழை இலையில் பரிமாறி அசத்தினர் சார்லட் தமிழ் சங்கத்தினர். தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு வாழை இலையில் உணவு சாப்பிடுவது அன்றாடம் நடக்கும் ஒரு நிகழ்வுதான். ஆனால் அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு வாழை இலை விருந்து என்பது அபூர்வமான நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வாழை இலை விருந்துக்கு தமிழ்நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட தலைவாழை இலையில் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வடை பாயாசத்துடன் 32 வகை பதார்த்தங்களை பரிமாறி அனைவரையும் அசத்தியுள்ளனர் சார்லட் தமிழ் சங்கத்தினர். இதனால் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கினர். என்னோடது புளிக்குழம்பு, இந்த புதுசு பீட்ரூட் ரசம் வெட்டி வச்சிருக்கிறது, புளிச்சேரி, பாதாம் அல்வா, அவரைக்காய் பொரியல், எல்லாம் அந்த கத்திரிக்காய் துவையல் அல்டிமேட். எவ்வளவு ஐட்டம் இருக்கு, நாங்க இன்னும் எண்ணியே பார்த்து முடிக்கல. அவ்வளவு ஐட்டம்ஸ் பண்ணிருக்காங்க. வாலண்டியர்ஸ்க்கு நிஜமாவே ரொம்ப பாராட்டணும். அட்டகாசமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதோட குவாலிட்டியும் உபசரிப்பும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அம்மா, இதை விட சந்தோஷம் வேற என்ன? நல்ல பாட்டு, நல்ல ஆட்டம், சந்தோஷமான சாப்பாடு, சொந்தக்காரங்களோட எல்லாரோட சேர்ந்து வரோம். தம்பி ஃபேமிலி வந்திருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து தான் வந்திருக்கோம். இங்க காலை முதல் இரவு வரை நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் அறுசுவை உணவும் தலைவாழை இலையும் ஒட்டுமொத்த விருந்தினர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கணினியில் கண்களை புதைத்து விசைப்பலகையில் விரல்களை செலுத்தி தங்களது அன்றாட வாழ்வை நிறைவு செய்யும் தங்களுக்கு இதுபோன்ற விழாக்கள் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிப்பதாக தமிழ் சங்க உறவுகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வேலைக்காக கடல் கடந்து புலம்பெயர்ந்து சென்றிருந்தாலும்
இயந்திரமயமான காலத்திலும் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் மறக்காமல் அடுத்த தலைமுறையினருக்கு தமிழர்களின் பண்பாட்டு, கலாச்சாரம், பாரம்பரியம் உள்ளிட்டவற்றை கொண்டு சேர்க்கும் நிகழ்வாக நடத்தப்பட்ட இந்த சித்திரை திருவிழா சார்லட் தமிழ் சங்கத்தின் மற்றுமொரு மைல்கல் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவை நடத்தும் சார்லட் தமிழ் சங்கம் இந்த ஆண்டும் மக்களுடன் இணைந்து நடத்திய இந்த திருவிழா கொண்டாடியதில் சார்லட் தமிழ் சங்கம் மட்டுமல்ல, மாலை முரசு தொலைக்காட்சியும் பெருமை கொள்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக அமெரிக்கா செய்தியாளர் முனைவர் முத்துக்குமார் முருகேசன்.